மிக்க நன்றி எசைக்கு முத்து. நிச்சயமாக வந்து அதாவது ஒருத்தர் உட்காந்து வாயடிக்கிறதையும் கேட்குறீங்கிறது பெரிய விஷயம் தானே. அதனால் போர் அடிக்காமல் கேட்குதுங்கிறது நல்ல விஷயம். மிக்க நன்றி. அடுத்தது வந்து கோவிந்தன் நாகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம், மை நேம் கோவிந்தன் நாகராஜ். இஃப் புக் ரைட்டிங் மெத்தட் இஸ் குட், ஐ ஹேஸ் ஹேர்ட் அபவுட் வாய்ஸ் இஸ் கன்வெர்ட் இன்டு டெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். த கோர்ட் ஜட்ஜஸ் மதுரை ஹை கோர்ட் ஆர் யூசிங் ஃபார் வாய்ஸ் ரெக்கார்ட் change into text software for judgment writing. Please think this method for book writing for astrology books. Thanking you ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சார் இதில் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா சார்? கோவிந்தன் நாகராஜ் சார், விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ கமெண்ட் அடித்த மாதிரி இங்கிலீஷில் டைப் அடிக்கிறதா இருந்துச்சுனாக்க நம்ம இங்கிலீஷில் பேச பேச அது வந்து அப்படியே டெக்ஸ்ட்டாக கொடுத்துரும். அது செல்லுலேயே கூட வந்துருச்சு அந்த சாஃப்ட்வேர்லாம். பட் நம்ம பேசுகிற தமிழுக்கு வேணுமே. அதாவது எப்படின்னா, சில பாடல்கள் எடுத்துக்காட்டு கொடுக்குறோம்னாக்க அதை அந்த எழுத்து அசை சீர் பிரித்து எழுதணும். அதை கரெக்டாக அடியில் வந்து ஒவ்வொரு அடிக்கும் கரெக்டாக மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். 4 சீர் வந்ததும் கீழே இறக்கி போடணும் அடுத்த வரியை. இதெல்லாம் பண்ணாது. ஸோ சாஃப்ட்வேர் எஸ் எ லிமிட்டேஷன். அதுக்குள்ளே அது சுற்றி வர முடியுமே தவிர தமிழுக்குள்ளே சுற்றி வர முடியாது சார். அதனால் நம்ம பேசுகிறத வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து டைப்பாக பண்ணுறதுங்கிறது வந்து அப்படி சாஃப்ட்வேர் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. மேபி இருந்தால் பேச்சு வழக்கை வந்து நமக்கு வந்து அது வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்குமே தவிர பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கையில் தான் உட்காந்து எழுதி ஆகணும். அதனால் எழுத்து வேலைங்கிறது ரொம்ப பெரிய வேலை. அதுதான் நான் சொன்னேன். யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக பேசி கொடுத்துடலாம். நோகாமல் நோன்பு கும்பிட்றதுன்றாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணலாமே தவிர உட்காந்து எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம் இல்லையா. மிக்க நன்றி கோவிந்தன் நாகராஜ், நல்ல ஐடியா கொடுத்தீங்க. நீங்களுமே கூட சர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தமிழில் பேசுகிறத டைப் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறது. மேபி நான் அந்த மாதிரி கேள்விப்படலை. இங்கிலீஷுக்கு இருக்குது, தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நன்றி கோவிந்தன் நாகராஜ். அடுத்தது வந்து பாலசுப்ரமணியன் டி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார் வணக்கம், வானில் நிலவு கூட வரலைன்னா கூட கவலைப்படலை, ஆனால் யூடியூப் உங்கள் வீடியோ வரலைன்னா மனசு மற்றும் மூளை உங்கள் வீடியோ எங்கே என தேடுது. ஐயா முடிந்தவரை உங்கள் சேவை தினமும் வேணும், நன்றி. இப்படி உசுப்பேத்திய உடம்பு ரணகலம் பண்ணிட்டாங்க ஏன்றாங்கல்ல, அது மாதிரி நல்லா உசுப்பேத்தி விட்றீங்க சார். நன்றி. எனிவே நான் உங்களை தப்பாக சொல்லலை. என் நன்றி பாலசுப்ரமணியன் டி. நிச்சயமாக வந்து வீடியோ போட்டுட்டு தான் சார் இருக்கேன். என்ன டைம் செட் பண்ணி அதை ஒதுக்குறது ரொம்ப சிரமம் சார். அதான் வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து எஸ்பி பிரபு ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. இப்பொழுது நம் நேயர்கள் புது வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சின்னராஜ் ஐயாவிற்கு புகழாரம் பிடிக்காது, அதனால் முதலில் புகழ்கின்றனால் பலன் வரவில்லை என்றால் உடனே தோசை திருப்பது ஒன்று. உடனே நீங்கள் பணக்காரர்களுக்கு சோதனம் சொல்கிறீங்க, நெகட்டிவ் எதிர்மறையான ஜாதகத்திற்கு பலன் கூற மாட்டீர்கள் என்று புலம்ப நம்ம சின்னராஜ் ஐயா உடனே பலன் கூறிவிடுகிறார். நூதன முறையில் பலன் கேட்டுக்கொள்ளும் சூட்சுமம் போலும். நான் இந்த பாயிண்ட்டை யோசிக்கலாம் சார், நல்ல வேலை. ஆனால் ப்ராக்கெட்டில் நகைச்சுவைக்காகன்னு கொடுத்துட்டீங்க. நேயர்களை புண்படுத்தும் நோக்கத்துடன் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்படி இல்லை, நான் கமெண்ட்ஸ் எடுக்கிறதுமே வந்து ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு வரமே தவிர நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதும் அல்லது கடைசியாக போட்டது அந்த மாதிரியான பாயிண்ட்லலாம் போகிறதில்ல. ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு வரேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த டைம் செட் ஆகாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் சார் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வாய்ஸே இருக்காது. அதாவது நம்ம வந்து நம்மளாம் நினச்சிக்கலாம் ரைட்டு இவங்களுக்கெல்லாம் சொல்லிடலாம்னு. பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு போய் சேரும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட்டுக்கு பதில் சொல்லியிருப்பேன், அவங்க மறுபடியும் அதே கமெண்ட்டை காப்பி பேஸ்ட்னு அடித்து தூக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பார்த்தா கரெக்டாக அந்த கமெண்ட் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து மறுபடியும் கேட்க வேண்டியதில்லை, அல்லது அந்த அவங்களுடைய கமெண்ட் வந்து வேறு மாதிரி மாறி வரும், கொஷின் வேறு மாதிரி வரும். இது அந்த மாதிரியும் வராது. ஸோ அது மாதிரி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படிம்பாங்க இல்லையா. இது கடைச்சரக்கு இல்லை, அமேசான் மாதிரி ஃபோன் பண்ணது என்ன எனக்கு சரக்கு வரலையா அப்படின்னம்னாக்க உடனே அனுப்பிச்சி விட்டுறாங்கல்ல, அது மாதிரி பண்ண முடியாது இல்லையா. எனிவே மிக்க நன்றி சார். ஆனால் நல்லா புரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னீங்க. அதனால் நான் தோசையை திருப்பி போட்டாலும் ஜூதானமாக இருக்கேன் நான். நன்றி சார். பிரபு ராமசாமி. அடுத்தது வந்து தளபதி நாகராஜ் ஐயா. அவங்க வந்து வணக்கம் சின்னராஜ் சார், நல்ல பதிவு. உங்கள் தமிழை கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உள்ளது. நாட்டின் நடப்பினை உடனுக்குடன் அலசி ஆராயும் உங்கள் முயற்சியும் கூர்மையான அறிவும் தான் தங்களின் இந்த முன்னேற்றத்திற்கு காரணம். நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதமும் காரணம் சார். கண்டிப்பாக தங்கள் ஜாதகத்தில் குருவின் அருளோடு புதனும் பலமாக இருக்க வேண்டும். இதுதான் சிக்கல். என் ஜாதகத்தில் ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. அதாவது ஜாதகமே நோட்டே போட்டு எழுதலை சார், சும்மா ஒரு பேப்பரில் தான் எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், எங்கள் அப்பா பண்ணி வச்சார், அவ்வளோதான். அதோட சரி இருக்கட்டும். சில சந்தேகங்கள். ராம்நாத் கோவிந்த் ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் பலமாக உள்ளதால் அவர் பிரபலமானார். இன்றைய சூழலில் அவர் வெற்றி உறுதி. அரசியல் சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக உள்ளன. ஆனால் இவர் நாட்டின் முதல் குடிமகனாக வருவார் என்று ஏன் எந்த ஜோதிடரும் இவர் வேட்பாளராக அறிவுக்கு முன்பே சொல்லவில்லை? வாஸ்தவம் தான் சார்.
அதாவது ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 பேரை இது வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த 10 பேரில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வருது. அந்த 10 பேரில் 2 பேரை ரகசியமாக வச்சுருப்பாங்க. 2 பேர் வந்து ஏன் சுஷ்மா ஸ்வராஜை கூட அறிவிக்கிறதா இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து அதை வந்து மீடியாலேயே மறுத்துருந்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி போட்டி போடலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேறு ஏதோ ஒரு மினிஸ்டர் சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கவங்கள வந்து அங்கே கொண்டு போக முடியாது, அவங்களுக்கு இங்கேயே வேலை நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது மாதிரியான சூழலில் அவங்க ஒரு 10-30 பேரை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த 30 ஜாதத்தையும் எடுத்து வச்சு பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் வேணும் இல்லை சார். ரெண்டாவது யார் யார் 30 பேர்னு தெரியணும்ல, அந்த மாதிரியான பாயிண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் இதை அஃப்கோர்ஸ் இவருடைய ஜாதகத்தை முன்னாடி பார்த்தவங்க பிரசிடெண்ட்டாக வருவார்னு சொல்லணும்னா கூட நிச்சயமாக வந்து ஒரு உயர்வான பதவிக்கு வருவாங்க, வாழ்க்கை தரம் மிக உயர்வான நிலையில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் உங்களை குறை கூறவில்லை, ஏனென்றால் இவர் ஜாதகத்தை பார்க்கும் அவசியம் உங்களுக்கு இப்போது தான் இருந்தது. இதுதான் சார் உண்மை. ஆனால் வடநாட்டில் பலர் இவர் ஜாதகத்தை அலசி இருப்பார்களே, அலசி துவச்சி காய போட்டிருப்பாங்க. ஆனால் அது இந்தியில் காய போட்டிருப்பாங்க சார், அதனால் நமக்கு புரியாதில்ல. அடுத்தது வந்து ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபடுவேன் என்று கூறுகிறார். அவர் ஜாதகத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் ஜாதகத்தை ஆராய்ந்து அவருக்கு அரசாளும் யோகம் உள்ளதா என்று கூறுங்கள். அவருக்கு சந்திரன், ராகு, சனி ஆகியோர் புஷ்கர நவாம்சத்தில் உள்ளனர். அதனால்தான் அவர் திரைத்துறையில் பிரகாசித்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு விட்டாரா? அரசாளும் யோகம் உள்ளதா? அதாவது சார், ரஜினிகாந்துடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, அது வந்து ஆன்லைனில் தான் எடுத்தேன். அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியலை. இருந்தாலும் 1950 டிசம்பர் 12 11:45 PM கர்நாடகாவில் பிறந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சிம்ம லக்னம், மகர ராசி, ஸ்ரவண நட்சத்திரம்னு காமிச்சிச்சு. அதில் அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி தசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்கு சார். அப் டு டிசம்பர் வரைக்கும், 2017 டிசம்பர் வரைக்கும் சனி தசையில் குரு புத்தி. இந்த சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நிற்கிறார். குரு வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தனிச்சு, அவர் ராகு சாரா, அந்த ராகு 8ல். அதனால் டெஃபினட்டாக இவர் வந்து சனி தசை குரு புத்தி, அதாவது கம்மிங் டிசம்பர் வரைக்கும் டெஃபினட்டாக அரசியல் பிரவேசம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வர்றது புதன் வர்றாரு சார். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. அதாவது சந்திரன், ராகு, சனி தான் புஷ்கர நவாம்சம், புதன் அதில் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, புதனை பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு லாபாதிபதி, தனாதிபதி, சுக்கிரஞ்சாரம் வாங்கி 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அப்படிங்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு நான் என்ன ஜட்ஜ் பண்ணுறேன்னா, இவர் அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் வரேன்னு சொல்லி அதை ஒரு இன்ஃபினிட்டிவாகவே கொண்டு போயிட்டுருக்காரு. அது ஒன்று தான் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷங்களாக, வருஷக்கணக்காக அதை இன்ஃபினிட்டிவாக கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப திறமையான விஷயம். அப்படியே கொண்டு போயிட்டுருக்கார். ஆனால் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கான அமைப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நல்லா யோசிச்சு பாருங்கள், அவருக்கு அரசியலுக்கு வர்றதுனால ஒன்றும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துட போகிறதில்ல. அன்னைக்கும் இதே அரசு இயந்திரம் தான் இருக்கும். இவர் வந்து அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய பதவியான முதலமைச்சர் பதவிக்கே கூட வரட்டுமே. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல சார், யாராக இருந்தாலும் அனுபவம் வேணும்ல. எந்த அனுபவம் இல்லாமல் திடுதுப்புன்னு போய் ஒரு நாள் சீட்டில் உட்காந்ததும் டபார்னு எல்லா குறைகளையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவர் என்ன முதல்வன் அர்ஜுனா கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிறச்ச என்னதான் வந்து அவர் திறமையானவராக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய துறையில் அவர் மிக திறமையான மனிதராக இருக்கலாம். ஆனால் அரசியல் துறைன்னு வர்றப்போ வந்து அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அவர் நினைக்கிற மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஒன்றும் அவர் நினைக்கிறாரோ இல்லையோ, நம்ம மக்கள் நினைக்கிற மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்துட முடியாது. ரெண்டாவது, வயசையும் பாருங்கள். இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து இதை வந்து நாட்டுக்கு சேவை, பொதுப்பணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா 40-45 வயசுலேயே என்ட்ரா இருந்திருக்கலாம், 50 வயசில் கூட என்ட்ரா இருந்திருக்கலாம். என்ட்ராயிட்டு ஒரு 20 வருஷம் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணிவிட்டு 70 வயசில் கூட வெளியே வந்துடலாம். ஆனால் இப்போ வயசும் ஆயிடுச்சு. அப்படிங்கல அவர் வந்து மனசால் நினைச்சாலும் உடலால் ஒத்துழைக்கிறதும் கஷ்டம் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து இவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து 2வது ஆப்ஷன் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இதை வந்து மிகப்பெரிய ஜோசியர்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க, சொல்லுவாங்க, நம்மளும் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கங்கிறது. அடுத்தது வந்து மேலும் புஷ்கர நவாம்சம் பதிவில் கமெண்ட் பகுதியில் திருமதி கோமதி பழனிவேல் அவர்கள் ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் பலமாக இருந்தும் வாழ்வில் கஷ்டப்படுவதாக கூறியுள்ளார். அது ஏன்? புஷ்கர நவாம்சத்தை மிஞ்சும் அவயோகம் எது? இல்லை சார், அந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யணும்ல. அவருடைய இப்போ புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்க ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கணும், அல்லது புத்தி நடக்கணும், அல்லது அவருடைய காலில் உட்காந்துருக்க மற்ற ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கணும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் அது ஓப்பனிங் கிடைக்கணும்ல, அப்போ தானே அது வந்து செயல்பாட்டுக்கே வரும். அதனால் அந்த செயல்பாட்டுக்கு வரலைங்கிறது அதைத்தான் காலமும் நேரமும் கணிஞ்சு வரணும்ன்றான். காலம் கருதி இருப்பர் கலங்காது, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இருப்பர் அப்படின்னு என்ன ஒரு குறள் வரும். எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. அதாவது உலகத்தையே கைவல்யமாக்கணும்னாலும் ஆக்கலாமா, அதுக்கான சரியான காலத்தில் அந்த வேலைகளை செஞ்சா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் அந்த புஷ்கர நவாம்சம் இருந்தாலும் அந்த டைமிங் வரையில் அவங்க ஜெயிப்பாங்க. நன்றி
தளபதி நாகராஜ் ஐயா. அடுத்தது வந்து ஜெயந்த் இ. உங்கள் பதிலுக்கு நன்றி ஐயா. டைமிங் வீடியோவாக பிரசிடென்ட் எலெக்ஷன் 2017 பதிவிட்டதால் இந்த கேள்வி. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வாழ்க்கை என்ற ஒன்று உண்மையிலேயே இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது திரு விஜயகாந்த் போல உச்சத்தை அடையாமல் நீசமடையுமா? அல்லது நம் மாநிலத்தை ஆளும் கொடுப்பினை ஒரு முறையாவது இருக்கிறதா? அவரின் ஜாதகத்தை கண்டிப்பாக அலசியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எதுக்கடா வம்பு என இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சாய்ஸில் விட்டு விடுவீர்களோ? உங்களின் பதில் என்னவாக இருக்கும் என ஆவலாக உள்ளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. தளபதி நாகராஜ் ஐயாவும் இதையே தான் கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இல்லை. இதுதான் இதனுடைய நிலை. அடுத்தது வந்து ரமாமணி பாலாஜி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்புறம் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? உங்களுடைய தமிழுக்காகவே கேட்கிறேன். அற்புதம், அபாரம், சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்க. மிக்க நன்றி. மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அருள் சிவா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஜாதகத்தை பற்றிய பதிவு முழுவதும் பேசி உள்ளீர்கள், அருமை. தொண்டைமான் நினைத்தது போல ஔவையார் நீண்ட நாள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் நானும் நினைக்கிறேன். தாங்கள் நீண்ட நாள் வாழ்ந்தால் ஜாதகத்துறை புத்துயிர் பெற்று புதிய பரிமாணம் வரும். அடேங்கப்பா, உலகத்தை திருத்துறது நம்ம வேலை இல்லை சார். நம்ம அளவுக்கு நம்ம சரியாக போயிட்டு இருந்தோம்னாலே போதும். அதுக்கப்புறம் அடிவற்றி வர்றவங்க பின்னால் வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் அப்படி வந்துக்கிடுவாங்களே தவிர உலகத்தை நான் திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இறங்குனது ஹிட்லரை விடவா ஒருத்தர் முயற்சி பண்ணணும்? ஹிட்லரை விட கடுமையாக முயற்சி பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அதனால் அதெல்லாம் திருத்துறதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது தானாகவே திருந்திக்கிறோம், இல்லை நம்ம திருந்திக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி. எனவே மிக்க நன்றி அருள் சிவா. அடுத்தது வந்து ரேவதி ஏ அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கொடுத்துருந்தது வந்து ஹை சார், யுவர் வீடியோஸ் ஆர் அமேசிங், எஸ்பெஷலி த வே யூ டெல்லிங் த ப்ரிடிக்ஷன்ஸ் யூசிங் தமிழ் poetic quotes. I was put up in English medium and I never come across the beautiness of our mother tongue. You have good handling skills சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருந்தது வந்து கொஞ்சம் நீளமாக எழுதியிருந்தீங்க. அதை வேர்ட் பை வேர்டாக படிக்காட்டி என்ன? ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்துருந்தது வந்து எம்என்சி கம்பெனிக்கு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் நான். யூபிஎஸ்சிக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேரேஜுங்கிற மேட்ரும் வந்து போட்டு செவ்வாய் இழுத்துட்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொன்னீங்க. ஸ்ரீரங்கம் as you said, another comments I have pigmentation. எஸ், முகத்தில் வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வேறு வந்துருச்சு, மச்சம் மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. எனவே இதில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரேவதி வந்து 1986 ஏப்ரல் 9ஆம் தேதி 2:40 AM பிறந்திருக்கீங்கன்னு கொடுத்துருக்கு. இதில் சிம்பிளாக ஒரே வரியில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சுக்கிரதசை குரு புத்தி இப்போ நடந்துட்டு இருக்குதுமா. சுக்கிரதசை குரு புத்தி 2017 ஆகஸ்ட் 3 அப்படின்னா இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்குது சுக்கிரதசை குரு புத்தி. குரு புத்தி முடிஞ்சால் அடுத்தது சனி புத்தி வந்துடும். இந்த குரு புத்தியில் 1 மாதத்துக்குள்ளே மேரேஜுக்கான அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அடுத்தது சனி புத்தி. சனி புத்தி வந்து அனுஷ நட்சத்திரம் சுயசாரம் ஏறி லக்னத்துக்கு 11ஆம் பாவத்தில் பாதகஸ்தானத்தில் ரெட்ராகேட் ஆகி நிற்கிறார். இதுக்கு மேலே சனி பாதிக்கப்பட முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, உங்கள் கொஸ்டினில் கேட்டிருந்தீங்க லக்னாதிபதி ரெட்ராகேட் ஆகிருக்காரு, அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்டிருந்தீங்க. அதனால இல்லை. ஆனால் சனி ரெட்ராகேடானது தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, சனி வந்து மகர லக்னம் உங்களுக்கு. அப்போ கும்பத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி ரெட்ராகேட் ஆகிட்டார்ல, வக்ரம் ஆகிட்டார் இல்லையா, 2வது பாதகஸ்தானம் ஏறிட்டார்ல, அதான் இந்த திருமணம் தாமதமாகிறதுக்கான காரணம். 2வது வக்ரம் பெற்றவனுடைய வீட்டில் 6க்கு உண்டான புதன் போய் உட்காந்துருக்கிறார். சத்துரு ஸ்தானத்தோனும் தன்பதி இருந்தோளும் ஒத்திருந்த 6இல் வாழ உடம்பினில் அரிப்பு உண்டாகும்ன்றான்ல. அப்போ தோல் சம்மந்தப்பட்ட தொல்லைகளை காமிக்கத்தானே செய்யும். அப்போது இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் சனி புத்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான அமைப்பும் திருமணத்துக்கான அமைப்பும் தள்ளி வச்சுருக்கு, போஸ்ட்போன் ஆகிருக்கு. இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு எடுத்துட்டா 2020 அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு முன்னால் திருமணத்துக்கான அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. 2020 அக்டோபர் 3க்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் சுக்கிரதசையில் புதன் புத்தி வரும். நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி வேலைவாய்ப்புக்கான அமைப்பு அப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் யூ வில் பி சக்சீட். ஒருவேளை வயசு இல்லைன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம் வேலையை பொறுத்த வரைக்கும். சரியா? கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன்ல, எப்படின்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். மிக்க நன்றி. அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை. ரேவதியே நன்றிம்மா. அடுத்தது வந்து ராஜேஷ் டி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. பொதுவான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நீளமாக கொடுத்துருந்தீங்க. அதாவது
உங்களுடைய கொஷின் எப்படி இருந்துச்சுன்னா, கேதுவை வைத்து கர்மாவை அறிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். அவங்களுடைய கர்மா முடியறதுங்கிறது வந்து 12ஆம் இடத்துல கேது வந்து நின்றுச்சுன்னா கர்மா முடிஞ்சிருது, அதோட அவங்களுடைய பிறவி தடையும் அருந்துருது. அப்போ கேது வந்து கர்மாவை குறிக்கும் இல்லையா? அதனால் கர்மாவை குறிக்கக்கூடிய அந்த கேதுவை வச்சு நம்ம கர்மாவை கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விதத்தில் கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது சனீஸ்வரனை சொல்லுவாங்க. அதாவது என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, கர்மான்னா தொழில், என்ன தொழில் பண்ணுறாங்கங்கிறத நிர்ணயம் பண்ணுறது அந்த சனீஸ்வரனை வச்சு நிர்ணயம் பண்ணுறது. அடுத்தது வந்து கேது முப்பிறவியில் செய்த கர்மா என்று கேள்விப்பட்டேன். ராகு எந்த பிறவியில் இந்த பிறவியில் நாம் செய்ய இருக்கிற கர்மா என்று நினைக்கிறேன். இது சரியா? நம்ம ஆராய்ச்சி பெரிய விஷயம் சார். இது மாதிரி பல ஆராய்ச்சிகள் உள்ளே வரணும், நிறைய ட்ரை பண்ணணும், அப்போ தான் நிறையா கண்டுபிடிக்க முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் நான் கேள்விப்படலை, பட் இருந்தாலும் இதுவும் கரெக்டாக வரலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம், அதையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், பல ஜாதகங்களை எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் இல்லையா? அதையும் செய்யுங்க. நானும் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நானும் யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப பிரமாதமான முயற்சி. அடுத்தது வந்து சுக்கிரனும் சனியும் எப்படி நண்பர்களாக முடியும்? சுக்கிரன் சுகத்தை குறிக்கும் காரகம் என்றால் சனி அப்படி இல்லை அல்லவா? இதை கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே யோகாதிபதின்றான், சரியா? சனி வந்து ரிஷபத்துக்கு ஆக்சுவலாக பாதகாதிபதி, ஆனால் அவர் யோகாதிபதியாகவும் வர்றாரு. நீங்கள் சொன்ன மாதிரி சனி துக்கத்தை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் ஜோகத்தை குறிக்கக்கூடியது. அப்படின்னா இது எப்படி ரெண்டு ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அதான் விதிப்பயன் அப்படின்றது. இப்போ பாம்புடைய விஷம் வந்து எல்லாத்தையும் கொண்டு விடும், ஆனால் அதனுடைய சீரத்தை எடுத்து அதனுடைய வேகத்தை குறைச்சி அதை வந்து மருந்தில் கொண்டு வந்து எத்தனையோ வியாதியை குணப்படுத்துகிறாங்கல்ல. அப்போ அதுக்குள்ளேயும் அந்த பாம்போட விஷம் தானே இருக்குது. அப்போ அதனுடைய சீரம் வந்து வீரியம் குறையிறது குறைய அது மருந்தாகுதுல்ல. அது மாதிரி அதனுடைய வீரியம் குறையிற மாதிரியான பல கிரக சேர்க்கைகள், பார்வைகள், பாதசாரம் இதெல்லாம் மாறலாம்ல. அந்த வகையில் தான் வந்து இந்த சனியும் சுக்கிரனும் பாசிட்டிவான வேலைகளை செய்கிறது. ரைட். அடுத்தது 9 நவகிரகங்களில் குரு, சூரியன், செவ்வாய் ஒரு அணி என்று வைத்து கொண்டால், இதெல்லாம் நம்மளா வச்சுக்கிறது. அதுக வாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறத, வா உன்னைய கட்சி விரிச்சு விட்றேன், 2 கட்சியாக பிரித்து விட்றேன், மோதுங்க வாப்போம் அப்படின்னு இந்த உசுப்பேத்தி விடுறதுன்றாகல, அது மாதிரியான அமைப்பு. அதாவது 9 நவகிரகங்களில் குரு, சூரியன், செவ்வாய் ஒரு அணி என்று வைத்து கொண்டால் சனி, சுக்கிரன், புதன் ஒரு அணி என்று வைத்து கொள்ளலாமா? வைத்து கொள்ளலாமே, நம்ம பார்த்து வச்சுக்கிறதானே, எதை வேணாலும் வச்சுக்கலாமே. இதனுடைய சூட்சும கரு என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன ஐடியாவில் பிரிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் தானே அதுக்கனுடைய சூட்சும கரு சொல்லணும். ஸோ எனக்கு இந்த ஐடியா இல்லை. அடுத்தது வந்து அப்படி என்றால் சந்திரன், ராகு, கேது யாருடைய அணியில் சேரும்? அவங்க 3வது அணியாக போட்டுற வேண்டியதானே. அப்போ இது 2 அணி இருக்கிற மாதிரி சப்போர்ட்டிங்காக வெளியிலிருந்து ஆதரவு தர்ற மாதிரி 3வது அணியாக போட்டுடலாம். ராகு சனியுடன் சேர்ந்து கும்பத்தில் ஆட்சி என்றால் கேது செவ்வாயுடன் இணைந்து விருச்சகத்தில் ஆட்சி என்று கேள்விப்பட்டேன். இதை பற்றி கொஞ்சம் விளக்கவும். ராகு கேதுவுக்கு ஆட்சி உச்ச நீச வீடுகளை பற்றின நிறைய கருத்து பேதங்கள், பாடபேதங்கள்லாம் இருக்குது. நிறையா புத்தகங்களில் நிறைய மாறுபட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து ஒரு தெளிவான கருத்துக்கு கொண்டு வர முடியாது. ராகு கேதுக்கு இது ஆட்சி வீடு, அது உச்ச வீடு. பட் ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலையும் பலன் கொடுக்குங்கிறது உண்மை. அடுத்தது, குருவும் சந்திரனும் 10ஆம் இடத்துல இருந்தால் கஜகேசரி யோகம் உண்டா? அது எங்கே இருந்தாலும் உண்டு. ஈவன் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட உண்டுங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் கேந்திரம் இருந்தால் தான், ஒன்றுக்கு ஒன்று கேந்திரம் இருந்தால் தான், லக்ன கேந்திரத்தில் இருக்கணுங்கிறது இல்லை. குருவும் சந்திரனும் தனக்குள்ள கேந்திரத்தில் இருந்தால் அது உண்டு. அப்போது 10ஆம் இடத்தில் ஒன்று இருந்தால் உண்டா? குரு 10ஆம் இடத்தில் நீசம் அல்லவா? எப்படி நீசம்னு சொல்ல முடியும்? நீங்கள் மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடம்னு கேட்டிருக்கணும், ரைட்டா? இப்போ ஒரு எடுத்துக்காட்ட, தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு எதுக்கு நீசமாகறாரு? மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு எதுக்கு நீசமாகறாரு? ஆட்சி ஆயிடுவார்ல. ஸோ நீங்கள் கேட்குறது உங்களுடைய லக்னத்தை போட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 10ஆம் இடத்துல நீசமாகி இருந்தாலுமே குருவுக்கு வந்து சந்திரனோட சேர்ந்துருந்தால் கஜகேசரி யோகம் வேலை செய்யும். அந்த நீசம் பெற்ற மகரத்தில் குரு நீசமாகிற இடத்துல அந்த சனி வந்து துலாத்தில் உச்சமாக இருந்ததுன்னா முடிச்சு வச்சுல. அது நீசமாக இருந்தால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீசமான கோள் வக்ரமானா கூட சரியாக போச்சுல. அதனால் இது வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். துலா லக்னத்திற்கு புதன் வக்ரன் பெற்றால் என்ன ஆகும்? எல்லாமே நல்லபடியாக ஆகும். முதல்ல புதன் திசை நடக்கிறப்ப அந்த புதன் எங்கே உட்காந்துருக்கிறார், யாருடைய சாரம் வாங்கியிருக்கார், அந்த மாதிரி. சனி நவாம்சத்தில் கும்பத்தில் இருந்தால் என்ன ஆகும்? என்ன வேணாலும் ஆகும். இது எப்படின்னா, திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்லா பேரும் மொட்டை அடிச்சுட்டு தானே சுற்றிக்கு திருவாங்க, அப்புறம் எங்கிட்டு போய் கண்டுபிடிக்கிறது? அதனால் இதெல்லாம் சும்மா குந்தாங்குறா கேட்குற கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வரியை வச்சுக்கிட்டு மட்டும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ ஒரு சேலையில் பல கலர் இருக்குது, நிறையா டிசைன் இருக்குது. அதில் ஒரு ஓரத்தில் சிவப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிவப்பை மட்டும் மடித்து இப்படி கொண்டு வந்து வெளியே காமிச்சு இது என்ன கலர் சேலை அப்படின்னா சிவப்பு கலர்னு சொல்லலாம், ரைட்டா? அந்த மாதிரி நம்ம அதை ஃபுல்லாக விரிச்சு விட்டு பார்த்தா தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி
அந்த ராசி சக்கரத்தை விரிச்சு விட்டு பார்த்தா தான் தெரியும். வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்று சொல்ல வேண்டும். இது ரொம்ப பேசிக்கான கொஷின் சார். வர்க்கோத்தமம்ங்கிறது ராசிலையும் நவாம்சத்துலையும் ஒரே கட்டத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா அது வர்க்கோத்தமம், அவ்வளோதான். ஒரு திசை நடக்கும்போது அந்த கிரகத்திலிருந்து 12 அல்லது மேடத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தினுடைய புத்தி நடந்தால் என்ன ஆகும்? சாஸ்திராசிரமா தசா புத்தி நடந்துச்சுன்னா பலன்கள் பாசிட்டிவாக வர்றது குறையும். ஒரு திசை நடக்கும்போது அந்தரம் உடைய பலம் எப்படி அமையும்? ஏனென்றால் அந்தரம் சிறிய காலம் அல்லவா? சிறிய காலம்தான். அந்த சிறிய காலத்தில் அது யோகமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். பெரிய சொத்து வாங்கி போடுவாங்க அந்த அந்தரத்தில், அல்லது மிகப்பெரிய தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அது காலத்துக்கும் பலன் கொடுக்கும். ஸோ அந்தரத்தினுடைய காலம் கம்மியாக இருக்கலாம், அதனுடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது நன்றி. ஆனால் நிறைய கொஸ்டின் அடிச்சு தட்டிட்டீங்கயா. ராஜேஷ் டி. அடுத்தது வெங்கடேஷ் கே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா, தங்களின் பதிவுகள் அருமை. எனது சந்தேகம், ராசி பலன் மற்றும் லக்ன பலன் வித்தியாசம் கூறுங்கள். ராசி பலன் அப்படிங்கிறது கோச்சாரத்தை மட்டுமே மையப்படுத்தி வரக்கூடியது. இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு இது பயிற்சி, சந்திராஷ்டமம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ராசியிலிருந்து எடுத்துக்கிடணும். அதே இது லக்னத்திலிருந்து எடுக்கிறதுங்கிறது மோர் டெக்னிக்கல். அதாவது எப்படின்னா, இந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்து அதிபதியினுடைய தசை நடக்குது, அவர் எந்த இடத்துல நின்று தசை நடத்துகிறார், அதனுடைய பாதசாரத்தின்படி அதனுடைய பலன் எப்படி போகும், யார் யார் அதை பார்க்குறாங்க, இவருக்கு லக்னாதிபதிக்கு உறவா நட்பா, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் எடுத்து இதில் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ இது யோக காலம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லக்ன ரீதியாக தசாபுத்தி எடுத்து வச்சு அது யோக காலம்னு முடிவு பண்ணிட்டா அது எப்போ நடக்கும்னா ஒரு புத்தியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு அந்தரத்தை சொல்லலாம், பிராண தசைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சூட்சுமாந்திரம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் அப்படி போகிறத விட தசை புத்தி, அதுக்கப்புறம் இங்கே கோச்சாரத்தை எடுத்தோம்னா இந்த கோச்சாரத்துலேயும் பாசிட்டிவான டைம், இது ரெண்டும் மேட்ச் ஆகிறப்ப டக்குன்னு முடிஞ்சிடும், அந்த பலன் வந்துடும். அப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது அப்படி ஜெனரிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். லக்ன பலன் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக போகிறதுக்கு சரியாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இதில் உண்டு. அதே மாதிரி நான் பல தடவை இந்த கேள்வியை கேட்டுள்ளேன், ஆனால் எனக்கு இன்னும் அதை தெரிந்து கொள்ள நேரம் வரவில்லை என்று நினைக்கிறேன். பதில் கிடைக்கும் வரை முயற்சிப்பேன், நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. எந்த கேள்வி? கஜகேசரி யோகம் பற்றி கூறவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. கஜகேசரி யோகம் எங்கே உட்காந்துருந்தாலும் கஜகேசரி யோகம் தான் சார், கவலையே விடாதீங்க. கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிமா. அதனால் அடுத்தபடியாக நன்றி வெங்கடேஷ் கே. அடுத்தது ராம்குமார் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை சார், சல்யூட் டு யுவர் கான்ட்ரிபியூஷன். ஒன் கிளாரிஃபிகேஷன், ஹவு பேட் மை சுக்கரன் புக்தி அண்ட் கேது புக்தி வில் பி. என்னுடைய சுக்கர புத்தியும் கேது புத்தியும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 1982 டிசம்பர் 16 2:02 PM, அதாவது பகல் நேரத்தில் பிறந்தது குலாலிபிஸ் அப்படிங்கிற இடத்துல பகாங்கில் மலேசியாவில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் கொடுத்துருந்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்காக இங்கே ஜாதகம் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணுறப்ப லக்னம் மீன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது தனுசு ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் அது இருக்கட்டும், அப்படி போனோம்னா லேட் ஆகும். சந்திர தசையில் புதன் புத்தி அட் ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் கேட்டிருந்ததுங்கிறது கேது புத்தியும் சுக்கிர புத்தியும் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. கேது லக்னத்துக்கு 10ஆம் பாவத்திலையும் சுக்கிரன் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்திலையும் தான் உட்காந்துருக்காங்க. கேது மூல நட்சத்திரம் சாரம் வாங்கி நிற்கிறதுங்கிறதுனால கேது புத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். கேது புத்தியில் ஒரு பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா தொழில் டெவலப் ஆகும். பட் சுக்கிர புத்தியில் உங்களுக்கு இடமாற்றம் வந்துடும். அப்போ செய்கிற தொழிலிருந்து இடமாற்றம்ங்கிறது சுக்கிர புத்தியில் வரும். சுக்கிர புத்தி 2018 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வருது. ஸோ கேது புத்தி நல்லா சிறப்பாக இருக்கும், 10ல் கேது இருந்தாலும். அதே மாதிரி சுக்கிர புத்தியில் தொழிலில் இடமாற்றம் இருக்கும், மற்றபடி பாதிப்பு இருக்காது. நிச்சயமாக ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த இடத்துலையும் பாதிக்காது. என்ன காரணம்னா, உங்களுக்கு குரு லக்னத்தையே பார்க்குறார். லக்னத்தை குரு பார்த்துட்டாலே கோடி குற்றம் நீங்கிரும்ல. அதனால் ஆயுள் பலம் நல்லா இருக்குது. ஈவன் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார். அரைதரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வெய்யோன் விரைவுடன் கூடியதான் வெட்புற பார்க்குமேனும் குறைவிலான் ஆலோன் கேந்திர ஓணத்திலே இருக்க நிறைகதிரோனும் பார்க்கில் நிகரிலா வாகனம் உண்டாம். நல்ல வாகன வசதிகள் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறேன். நல்ல சொத்து சோகம் சேரும். அதனால் யோக ஜாதகம் சார் உங்களோடது. நன்றி ராம்குமார் கிருஷ்ணன். அடுத்தபடியாக புருஷோத் சிவில் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம், நான் உங்களை நிகழ்ச்சி 2 வருடமாக பார்க்கிறேன். உங்கள் சேவைக்கு நன்றி. என் பெயர் புருஷோத்தமன், சென்னை. என் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை இருக்கிறதா? எங்கள் தாய் தந்தையர் சென்ற வாரம் ஒரு ஜாதகரிடம் சென்றார்கள். அப்போது உன் மகன் திருமணம் மிக தாமதம் என்று கூறியுள்ளார். மிகவும் வேதனையாக இருக்கிறது.
சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு என்னத்துக்கே வேதனைப்படுறீங்க? கல்யாணம் லேட்டுன்னா ஜாலியாக இருக்க வேண்டியதானே? சரி, அப்போது உங்களை தான் நம்பி இருக்கிறேன். எதுக்கு? பொண்ணு வீட்டுக்காரனா பொண்ணை பெற்றவனை நம்பி இருங்க, அவங்க தான் பொண்ணு கொடுக்கணும். உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு திருமணம் என்று ஒன்று இருக்கிறதா? நல்ல மனைவி அமையுமா? பேயின்னு ஒன்று இருக்கா? யாரும் பார்த்துருக்காங்களா? கரெக்டாக சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருக்கீங்க. 1993ஆம் ஆண்டு பிறந்திருக்கீங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 5:13 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரதசையில் குரு புத்தி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு சார். சுக்கிரதசை குரு புத்தியில் கல்யாணத்துக்கான அமைப்பு இல்லை. சுக்கிரதசை குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி வரையில் நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். சனி புத்தி எப்போ வருது? அங்கே தான் லேட் ஆகும்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்கார். 2019 ஜூன் மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி வருது. சனி புத்தியில் உறுதியாக கல்யாணம் ஆயிரும். ஸோ 2019 செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு பரிபூர்ணமாக வேலை செய்து நல்லபடியாக கிடச்சிரும் திருமணம். சரியா? அதுவும் அரேஞ்சு மேரேஜ் நடக்கும் சார். அதே மாதிரி பீஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப் இருக்கும். நல்ல பொண்ணு வருவா, நல்ல லட்சணமான பொண்ணாக இருக்கும், சிரிச்ச முகமாக இருப்பாள். அதாவது சிலர் வந்து எந்நேரம் பார்த்தாலும் அரைப்படி எண்ணெயாக குடித்த மாதிரியே உட்காந்துருப்பாங்க வருங்க. அப்படிலாம் இல்லாமல் கலன்னு பேசுகிற மாதிரியான பொண்ணு வரும். வரட்டேன், அப்போத்தையும் குடும்பமும் கலகலன்னு இருக்கேன். ஸோ நல்ல வாழ்க்கை இருக்குது, கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் லேட்டாக அமையுமே தவிர மற்றபடி லேட்டஸ்ட்டாக வரும் உங்கள் வீட்டுக்காரம்மா. அதனால் கவலைப்பட வேண்டாம். புருஷோத் சிவில். அடுத்தது வந்து முரளிராமன் அப்படின்னு ஒரு ஐயா கொடுத்துருந்தாங்க. வெல் செட், சூப்பர் அனலைசிஸ் ஆஃப் ரெலவென்ட் பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை பற்றி கொடுத்துருந்தேன், அந்த வீடியோவில் வந்திருந்தது. மிக்க நன்றி சார். அடுத்தது வந்து பாலசுப்ரமணியன் தியாகராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. எகெயின் எரர், கரெக்ட் சின்னரா ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. மறுபடியும் தப்பாக சொல்லியிருக்கீங்க. என்னத்தை தப்பாக சொன்னேன்னு தெரியலம்மா. ஏன்னா நீங்கள் அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருந்தா தானே எனக்கு தெரியும். எனக்கு தெரியலை, நான் நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. அதனால் அடுத்த கமெண்ட்டில் நீங்கள் என்ன தவறுங்கிறத கரெக்டாக ரெஃபர் பண்ணி கொடுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். நான் வந்து அது எப்படி என் பாட்டில் பிழை இருக்கிறதான்லாம் நான் கேட்கல. இல்லை, தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தவறுதல் மனித இயற்கை, தவற்றை எண்ணி வருந்துதல் அறம்னு தானே சொல்லியிருக்காரு புத்தர். அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து குணசேகர் ஐயா, நிச்சயம் உங்களுக்கு புதன் புஷ்கரண நவாம்சத்தில் இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஐயா அப்படின்னு. புதன் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கோ இல்லையோ, மொத்தத்தில் எங்கேயா ஒரு பக்கம் உட்காந்துருக்கு. அதாவது வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரெங்கும் சுத்துவான்வான். அது மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு இருக்கேன்னு எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. ஆனால் உங்கள் ஆராய்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகி நேராக ஏமலையே வந்துருச்சு உங்கள் ஆராய்ச்சி, குணசேகருடைய ஆராய்ச்சி. மிக்க நன்றி குணசேகர் ஐயா. அப்போது நம்ம கமெண்ட்டை போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மக்களும் பொறுமை இழந்துருவாங்க. அதனால் நமது நேயர்கள் மீண்டும் இன்னொரு கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.